அல்லேலூயா. ஒரு பகுதியை நாம் திருப்புவோம். ஏற்கனவே யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம். அதில் ஸ்தோத்திரம், அந்த கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் நடப்பதற்கு என்ன காரணம், எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு, தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றினார். இந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறினதுக்கு, அற்புதம் நடந்ததற்கு என்ன அந்த கல்யாண வீட்டுக்காரரிடத்தில், அங்கே இருந்தவர்களிடத்தில் இருந்தது என்று கடந்த 2 வாரங்கள் உங்களுக்கு நான் போதித்தேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? அதில் 3 வார்த்தையை சொன்னேன். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள். அல்லேலூயா. இன்னொன்று, ஸ்தோத்திரம், நிரம்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கற்சாடிகளை எடுத்து 6 கற்சாடிகளை எடுத்து தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நிரம்புங்கள் அப்படின்னு சொல்லி போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன். அல்லேலூயா. எதால நிரம்பணும்னு சொல்லி சொன்னேன்? பரிசுத்த ஆவியிலே அபிஷேகத்திலே நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிரம்புதல் தண்ணீர் அப்படின்னா அபிஷேகத்துக்கு ஒப்பனையாக தைலம், அபிஷேகம், அக்கினி, இது எல்லாம் அபிஷேகத்திற்கு ஒப்பனையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல கச்சாடியிலே ஊற்றப்பட்ட அந்த தண்ணீர் எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது என்றால், நம் இருதயத்தில் ஊற்றப்பட்ட அபிஷேகத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நீங்கள் நானும் என்ன செய்யப்பட வேண்டும்? நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அல்லேலூயா. அந்த அபிஷேகம், ஸ்தோத்திரம், அபிஷேகத்தில் நிரம்பும் போது ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே மிராக்கிள்ஸ். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்கும் என்று சொன்னேன். ஸ்தோத்திரம், எவ்ரிடே கைடன்ஸ், வழி நடத்தப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவராலே வழி நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னேன். ஸ்தோத்திரம், எவ்ரிடே பிரேயர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட செபிக்க வேண்டும் என்று இந்த பரிசுத்த ஆவியிலே நிரம்புகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. இந்த வாரத்தில் அதே வசனத்தில், அதே அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அல்லேலூயா. வார்த்தையின்படி செய்யுங்கள், பரிசுத்த ஆவியில் நிரம்புங்கள். 3வது ஸ்தோத்திரம், கொண்டு போங்கள். அல்லேலூயா. செய்யுங்கள், நிரம்புங்கள், போங்கள். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? உங்ககிட்ட தான் பேசுகிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு உற்சாகமே இல்லாத மாதிரி ஏதோ ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறீங்களே, நம்ம பிடிச்சி கட்டி இறுகி வச்ச மாதிரி. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது ஆர்வம் இருக்கணும். ஸ்தோத்திரம். நான் இந்த வசனத்தை வாசித்துக்கும் போது எனக்குள்ள பெரிய சந்தோஷம். ஆண்டவர் இப்படிப்பட்ட வெளிப்பாட்டெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு. அல்லேலூயா. பாருங்க, கொண்டு போங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அந்த கொண்டு போங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தேவனாகி இயேசு கிறிஸ்து என்ன அர்த்தத்தில் சொல்றார்? கொண்டு போங்கள் அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். முதல்ல வார்த்தையின்படி செய்கின்றார். 2வது பரிசுத்த ஆவியிலே நிரம்புங்கள் அப்படிங்கிறாரு. நிரம்பப்பட்ட நீங்களும் நானும் கொண்டு செல்லுகிறவர்களாக இருக்க அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், ஸ்தோத்திரம், பந்தி விசாரிப்புக்காரர்கள் அந்த கச்சாடியிலே தண்ணீரை ஊற்றி, ஆண்டவர் அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின பின்பு அவர் என்ன செய்தார்? நீங்கள் இப்பொழுது மொண்டு கொண்டு போங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. எங்க கொண்டு போக சொல்றாரு? ஜனங்களுக்குள்ளே கொண்டு போக சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த கொண்டு போங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஓபே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓபேனா இங்கிலீஷ்ல என்னது? படித்தவர்கள் தெரியும். ஓபே. அப்போ இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு போங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த தண்ணீரை கலந்தவர்கள், தண்ணீரை ஸ்தோத்திரம் அந்த கச்சாடியிலே ஊற்றினவர்கள், ஸ்தோத்திரம் அந்த தண்ணீரை பார்க்காதபடிக்கு உடனடியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்து அவர்கள் அந்த தண்ணீரை கொண்டு போய்
ஜனங்களுக்குள்ளே ஊற்றும் போது அது ரசமாக மாறினது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டால், ஒரு தரிசனத்தை கொடுத்து விட்டால், ஒரு திட்டத்தை கொடுத்து விட்டால், ஒரு நோக்கத்தை கொடுத்து விட்டால், இதை செய்ய வேண்டும் என்று சபையிலே தரிசனத்தை நாம் பகிர்ந்து கொண்டால், ஜனங்களும் ஊழியரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை தான் சொன்னாலும் மக்கள் இன்றைக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. சோத்திரம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவ சமூகத்தில் நீங்கள் நானும் ஒரு பெரிய காரியத்தை சாதித்திரலாம் என்றும் பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் நினைத்தால் என்னை விட பரிதவிக்கப்பட்ட மனுஷன் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? நான் சொல்றேங்க, ஸ்தோத்திரங்க. சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்ப்படிதல் என்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா பணிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கீழ்ப்படினைய அப்படிங்கிறதுக்கு பணிந்து கொள்ளுதல் என்று அர்த்தம். சோத்திரப்ப இந்த வார்த்தையெல்லாம் எதுக்காக ஆண்டவர் சொல்றார்? இப்போ அந்த கல்யாண வீட்டில் தண்ணீர் திராட்சரசமாக மாற்றப்பட்ட அந்த பற்றாக்குறை குறை நிவர்த்தி ஆகிறதுக்கு சோத்திரம் மூணாவது ஒரு காரியம் என்னன்னா, சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. அது நல்லதோ கெட்டதோ, அது ஸ்தோத்திரம் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு அல்லது மனுஷிக்கு அல்லது சபைக்கு அல்லது போதகருக்கு குடும்பத்துக்கு வந்துட்டான், நீங்கள் நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்தாக வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் ஆபிரகாம் இடத்தில் ஒரு காரியத்தை சொல்றார். நீங்க நல்லா வாசிக்கணும். நம்ம எல்லாம் இன்னைக்கு நிறைய சோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சோத்திரம் கேட்குறோம், ஆனால் அதுபடி செய்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்துக்கு நேரம் நீங்கள் வந்தீங்கன்னா அதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். 26வது அதிகாரம் ஆதியாமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவனை பார்த்து சொல்றாரு. 26:4 நீங்கள் நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆபிரகாம் கீழ்ப்படிந்த பிறகு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா அல்லது கீழ்ப்படியாத சமயத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? என்ன கீழ்ப்படிஞ்சா? முதல் வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். 26வது வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராகுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஈசாக்குக்கு தன்னுடைய தகப்பனாகிய சோத்திர ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததை இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கின்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அப்ப இந்த இடத்துல ஈசாக்கு அவன் வாழ்ந்த எகிப்து ஸ்தோத்திரம் அவன் வாழ்ந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்தபோது அப்பொழுதும் ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் என்ன செய்தான்? அங்கேயே தங்கிட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, பஞ்சம் தேசத்துல உண்டாயிருச்சு. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராகுக்கு போனான். அங்க போயிட்டு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அல்லேலூயா. கேராகிலிருந்து எங்க போறான்? எகிப்துக்கு போகிறதற்காக அவன் மனது கொள்ளுகிறான், சிந்தனை கொள்ளுகிறான், எண்ணம் கொள்ளுகிறான். ஏனென்றால் அன்றைக்கு எகிப்தில சோத்திர தானியங்கள் ஒரு செழிப்பான ஒரு பட்டணமாக எகிப்து இருந்தது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் அப்பா காலத்துல வந்த பஞ்சத்தை போல ஒரு பஞ்சம் வந்த உடனே இவனுடைய மனது என்ன ஆகி போச்சு அப்படின்னா, எகிப்துக்கு நான் போய் அங்கே தானியத்தை கொள்ள வேண்டும் என்று அந்த கேராகியில் இருந்து அவன் புறப்படுவதற்கு அவன் முடிவெடுக்கின்றான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்?
இன்னைக்கு நாமளும் தவறான முடிவு எடுத்து எடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? ஒரு நல்ல முடிவே எடுக்கிறதே இல்லை. தவறான முடிவை எடுக்கின்ற பொழுது அப்பொழுதும் கர்த்தர் பேசினார் என்றால் அதையும் அல்ல தள்ளி விட்டு நம்ம என்ன செய்யறோம்னா துணிகரமாக நம்ம போகிற காலம். அல்லேலூயா. எத்தனை பேருங்க இருக்கிறீங்க இங்க? இங்க ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய நாட்களில் வந்த பஞ்சம் இந்த ஈசாக்கினுடைய காலத்திலும் வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய காலத்திலும் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ அந்த காலத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? இங்கே சொல்லப்பட்டபடி பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த அந்த காரியத்தை எப்படி கற்றுக் கொடுக்குறாருன்னா, ஈசாக்கை பார்த்து சொல்றாரு ஸ்தோத்திரம். அங்கே பாருங்க, நீங்க அந்த 4வது வசனம் இப்போ நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த 4வது வசனம் ஈசாக்குக்கு சொல்றாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. இப்போ தவறான முடிவெடுத்த ஈசாக்குக்கு தேவன் பேசிவிட்டார். இப்போ ஈசாக்கு என்ன செய்தார்? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்க வாசிக்கலாம், நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஈசாக்கு கேராரில் குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவி குறித்து இங்கே சொல்லப்பட்டு 5வது வசனம், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருப்பு பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. இப்போ என்ன ஆகி போச்சு? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பஞ்ச காலத்தில் ஸ்தோத்திரம் அவன் என்ன செய்யறான்னா கீழ்ப்படிந்து அங்கேயே இருந்து கர்த்தரை நம்பி விதைக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீர்கள்? அவன் உடனே எகிப்துக்கு போயிடல. கர்த்தர் சொல்லிட்டாருன்னு பாருங்க. அந்த 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில்? கர்த்தர் அங்கேயே இரு என்று சொன்ன தேசத்தில், ஈசாக்கு ஏற்கனவே இருக்கின்ற தேசத்தில், அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் சொன்னதுதான். மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், நீ இங்கேயே இருப்பா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிற, நீ எகிப்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்றதை கேளு, கீழ்ப்படி என்று ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். ஆனா ஈசாக்கு கீழ்ப்படிந்தவன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு எந்த காலத்துல? பஞ்ச காலத்துல விதையை விதைக்கிறான். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? பஞ்ச காலத்துல விதை விதைப்போமா? சொல்லுங்க. அல்லேலூயா. விதை விதைக்கிறான். விதைச்ச உடனே அது என்ன ஆகுது? கர்த்தர் சொன்னபடி அந்த விதைகளை ஆசீர்வதித்து இவன் எகிப்துக்கு போனா என்ன கிடைக்குமோ அதை விட பல மடங்கு ஈசாக்குக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செய்யும் போது நீங்க நினைக்கிறதுக்கு மேலதான் ஆண்டவர் செய்வார். ஸ்தோத்திரம். நம்முடைய மனது என்ன சொல்லுதுன்னா, ஐயோ போகாட்டி என்ன, ஸ்தோத்திரம், போகலினா ஏதாவது சொல்லிடுவாங்களா, ஏதாவது பண்ணிடுவாங்களா, ஏதாவது செஞ்சிருவாங்களா? ஆண்டவருடைய ஆராதனை நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. இன்னைக்கு ஆராதனையை கெடுக்கிறதுக்கு இன்னைக்கு பிசாசு என்னென்ன ரூபத்தில், என்னென்ன சிஸ்டமேட்டிக்கில், என்னென்ன தத்துவத்தில், என்னென்ன ஐடியாவில் வேலை செய்யணுமோ அத்தனை காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது இவனுக்கு ஆண்டவர் எகிப்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாரு? எகிப்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னவர் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆராதனையை சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்களும் விட்டு விடாதிருங்கள். இதுக்கு ஒப்பனையா தான் இருக்கிறது. பரிசுத்த ஆராதனையை விட்டுட்டு நம்ம என்ன காரியத்துக்கு போனாலும் நிச்சயம் நான் அதுல ஆசீர்வாதத்தை பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆராதனை அவர் இங்க என்ன சொல்றாரு? போக வேண்டாம்னு சொல்றார். எங்க போங்கன்னு சொல்றாருன்னா, நான் இருக்கிற இடத்துல கீழ்ப்படி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு ஆண்டவருடைய ஆராதனை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை எல்லாமே நமக்கு முக்கியம்.
ஆண்டவர் சொல்றாரு, சிலர் பரிசுத்த ஓய்வு நாளை விட்டு விடுகிறது போல நீங்கள் அப்படின்னா என்னை தெரிந்து கொண்டவர்கள், அற்புதத்தை பெற்றவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள், பாதுகாப்பை பெற்றவர்கள், போஷிப்பை பெற்றவர்கள், நீங்க என்ன குறித்து நல்லா அறிந்திருக்கிறீர்கள், நான் யார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள், அறிந்த நீங்கள் என் ஆராதனையை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம விட்டுட்டு கீழ்ப்படியாம ஸ்தோத்திரம் போக வேண்டாங்கிற இடத்துக்கெல்லாம் போய் கடைசியில் நமக்கு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஓடி வருவதை காட்டிலோ கர்த்தர் சொல்லுகிறார், கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. போங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சொன்ன வார்த்தைக்கு அந்த சீசர்கள் சோத்திரம் அங்கிருந்து கல்யாண வீட்டில் இருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எடுத்துக்கொண்டு போய் ஒன்றையும் பார்க்கல. சோத்திரம் ஒன்னத்தையும் பார்க்கல. அவங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒன்னத்தையும் பார்க்காமல் அவர்கள் ஸ்தோத்திரம் தண்ணி திராட்சை ரசமா மாறுமா, இது எப்படி மாறும், இந்த தண்ணி யாரு திராட்சை ரசமா மாற்றக்கூடும் என்ற யோசனையெல்லாம் இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொன்னார், இப்ப மொண்டு கொண்டு போய் கொடுங்க, அவ்வளவுதான். அவன் தண்ணீர் நினைச்சுதான் கொண்டு போய் இருப்பான், ஆனா ஊத்தும் போது ரசமாகி மாறிவிட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் சிலதை தியாகம் செய்யாமல், சிலதை நம்ம விட்டு கொடுக்காமல், சிலதுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் எந்த அற்புதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம சொல்லிக்கலாம், காலகாலமாக நான் கிறிஸ்துவின் பிள்ளை, இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அப்போ ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படினான், ஆண்டவரே சொல்றார். இப்போ நம்ம எத்தனை வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோம்? சபையினுடைய தரிசனம், திட்டங்கள், நோக்கங்கள், சோத்திர சபையினுடைய விசுவாச பிள்ளைகள் வருகிற அந்த மனதுருக்கம், கரிசனை எத்தனை பேர்த்துக்கு இருக்குது? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மாமா நேற்று பேசிக்கிட்டு இருந்தார். அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம தெரியல, எனக்கு தெரியல. இப்போ அந்த 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 வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? படியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், வயசு ஆயிடுச்சு, காலங்களும் போயிடுச்சு, கர்த்தருக்காக செய்தது என்னன்னு யோசித்தோம், ஒன்றுமே இல்லை, கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன், அவருக்குள்ள அந்த தாக்கத்தை கொடுத்துருக்கிறாரு பார்த்தீங்களா? அதுதான் தேவனுக்காக பிரகாசிக்கிற, தேவனுக்காக ஓடுகிற, இதுக்கும் ஊழியத்துக்கு கூட தான் வர்றாரு. ஆனால் அவருக்குள்ள என்னால் என்ன மாற்றம் நடந்திருக்கு, என்னால் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, அதை யோசிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஆமைன்னா இல்லையா? ஆமைன்னு தானா? சோத்திரன் பாருங்க, கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். சோத்திரம், அந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆபிரகாம் ஒருவேளை சோத்திரம் ஆபிரகாமுடைய ஈசாக்குனுடைய சந்ததியில ஒருவேளை சந்ததி வளர்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆகவே ஸ்தோத்திரம், கீழ்ப்படிதல் இருந்தால் அற்புதம் கட்டாயம் நடக்கும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம், மனுஷன் தான் கீழ்ப்படுகிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய பேச்சுக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனால் நமக்கு ஸ்தோத்திரம் அருகில் இருக்கிற அத்தனையும் கீழ்ப்படுகிறது. ஒன்று காமிக்கிறோம் பாருங்க. ஸ்தோத்திரம், உங்களை வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் ஸ்தோத்திரம் 8வது அதிகாரத்துக்கு நேரம் வருமே. அதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பரவாயில்ல. இருந்தாலும் ஆண்டவர் பேசுகிறது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்து வளர்ச்சிக்கு தான், உங்களுக்கு எனக்கும். நீங்கள் பாருங்கள், அதை வாசித்து பார்த்தா எனக்கே காலையில் ஒரு வாரமாக வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் அதை வாசிக்க தான் வேணும். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு நேரம் வருவோம். ஸ்தோத்திரம், அதில் ஒரு காரியம் நல்லா சொல்லியிருக்குது. பளிச்சிங்க பாருங்க, நமக்கு பஞ்சு அடித்த மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம் 8வது அதிகாரம், அதில் இருக்கிற ஸ்தோத்திரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக வாசிங்க. பாருங்க, அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. 6 அறிவு படைத்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, சபையினுடைய கட்டுத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, சோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனா வாயும் கிடையாது, கண்ணும் கிடையாது, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இயற்கை
ஆண்டுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்கே பாருங்க, அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. 27ஆம் வசனம், இன்னைக்கு மனுஷனுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அல்லேலூயா. ஏன் இதை சொன்னா பாருங்க, நீங்க வாசித்து பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 23ஆவது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவர்களுக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்கிறார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அல்லேலூயா. எதுக்கு ஆச்சரியம் வந்துச்சு? இயேசு கிறிஸ்து, நீங்க வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம்னு நினைக்கிறேன். சோத்திரம், வாசிங்க. 10வது அதிகாரத்தை நான் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் சீசர்கள் கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா. எத்தனை ராமன் சொல்றோம்? கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியங்க. இங்க பாருங்க, சொல்லி இருக்குது, வசனம் சொல்லுது. ஏன் அவனுக்கு ஆச்சரியமாச்சுன்னா, அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசிகளே. அப்ப ஆண்டவர் செய்யக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த கொடுத்ததன்படி ஒண்ணு கூட நடக்கல. அதனாலதான் அவனுக்கு ஆச்சரியம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஏன் நடக்கல? கீழ்ப்படியல, அதை எடுத்து யூஸ் பண்ணல. சோத்திரம், அதை எடுத்து பயன்படுத்தல, அதை ஊழியத்துல அவங்க செயல்படுத்தல. அதனால அப்போ செயல்படுத்தல, பயன்படுத்தல, யூஸ் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. அவர் ஏதோ சொல்றாரு, நாம ஏதோ பண்றோம், அவ்வளவுதான் விஷயம். காற்றும் கடலும் கீழ்ப்படிதுங்க. 6 அறிவு படித்த மனுஷன் இன்னைக்கு கீழ்ப்படிய பண்றான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அப்ப எங்க இருந்து அற்புதம் நடக்கும் நமக்கு சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் யோசிங்க. நம்முடைய மனதை கொஞ்சம் திருப்பணும், கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் நம்ம மனதை ஆண்டவருக்கு கிளீன் பண்றதுக்கு விடணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? நேற்று முந்தானத்தில் அதை வாசித்து கொண்டிருக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. காத்தும் கடலும் அவருக்கு கீழ்ப்படியுது. கடலுக்கு எதாவது உயிர் இருக்கா? அதுக்கு எதாவது பார்க்கறதுக்கு ஏதாவது இருக்கா? ஆனா அது பாருங்க, இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது. இதை பார்த்து இந்த கீழ்ப்படிய பண்ணுகிற அதிகாரத்தை பெற்ற மனுஷனுக்கே ஆச்சரியமா இருக்குது. அல்லேலூயா. அப்ப ஏன் அவனால நடக்கல? அவன் கீழ்ப்படியல. அந்த வார்த்தை எடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை, அதை பயன்படுத்தணுங்கிற ஒரு விருப்பம் இல்லை. அதை தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி எப்படியாவது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனது இல்லாததுனால அவன் கீழ்ப்படியாம போனான். அங்கதான் அவன் வெட்கப்படுகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? பாருங்க, இன்னொன்னு காமிக்கிறேன். ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு இதெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல, காற்றுங்கடல் கூட பரவாயில்ல. இன்னொன்னு கட்டுப்படுது. பாருங்க, நீங்க வாசித்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம். ஸ்தோத்திரம். திருப்புங்க பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம். ஸ்தோத்திரம். படிக்கும்போது நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸ்தோத்திரம். நம்ம மண்டையில் இன்னும் கொஞ்சம் அறிவு போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்கள், மார்க் 1:27 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இங்க என்ன கட்டுப்படுது சொல்லுங்க, உங்களை தாங்க பேசுறேன். அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமீன் சொல்றோம்? நல்ல ஆவியை படைத்த, நல்ல ஆவியை பெற்றுக்கொண்ட, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட, கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட நாம் கீழ்ப்படுகிறத காட்டிலும் அசுத்தாவிகள் கீழ்ப்படிந்து அது பேர் வாங்கிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வேதம் சொல்லுது. இப்ப நாம என்ன பண்றோம்? கொண்டு போகணும்னு செய்யுங்கன்னா செஞ்சிடணும், அவ்வளவுதான். அதான் கீழ்ப்படிதல். விடுங்கன்னா அதை விட்டுறணும், அதான் கீழ்ப்படிதல். செய்யாதீங்கன்னா செய்யக்கூடாது, அதான் கீழ்ப்படிதல். அதுக்கு ஏதோ ஒரு மேட்சை கொண்டு வந்து
மேட்ச் பண்ணி அது இப்படி இது இப்படி அது அப்படி அது இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு சொல்லி சாக்கு போக்குகளை சொல்லுவதற்கு வசனம் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அசுத்த ஆவிகள் கீழ்ப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எதுலையாவது தவறி இருந்தால் கொஞ்சம் இதை கொண்டு அதில் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு உங்களை சொல்றதை விட எனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாராவது ஒருத்தர் எனக்கு மூத்த ஊழியர் ஏதாவது சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னையுமே சொல்லிக்கிறேன், அப்பா நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ போற ரூட்டு சரியில்லை, நீ செய்யற காரியம் சரியில்லை, நீ பண்றதெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு விருப்பமானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நான் ஆக வேண்டும். அல்லேலூயா. இல்லை நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னா அவரு ஒன்றும் சொல்ல மாட்டார். கடைசியில் பின் விளைவுகளை நான் தான் சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. நான் தான் அதுக்குரிய காரியத்தை விரக்கிரயத்தை செலுத்த வேண்டும். நான் தான் அதுக்கு உரிமையாளர்களாக மாற வேண்டும். ஊழியக்காரங்க ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றதை சொல்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே தயவு செய்து காலத்தை பார்த்தால் நீங்கள் எல்லோரும் போதகர்களாக இருக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? அப்படி இருக்க வேண்டிய நீங்களும் நானும் கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில் போயிட்டு எதையும் தயவு செய்து செய்யாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது, அசுத்த ஆவிகள் கீழ்ப்படுகிறது. அப்போஸ்தலர் 5:29 வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் இந்த சொல்லப்பட்டிருக்கு. வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. பேசப்படுகிற அத்தனை வார்த்தை எனக்கும் சேர்த்து தான். ஸ்தோத்திரம் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் நானும் ஸ்தோத்திரம் தேர்ந்தவனாய் மாற வேண்டும். ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 5:29 நான் வாசிக்கிறேன். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன நடந்தது? சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக பேதுருவை அவனுடைய அப்போஸ்தலர்கள் சிலரை பிடிச்சிட்டு போய் அங்கே என்ன செய்கிறாங்க? வார்னிங் பண்ணுறாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அவங்கள எச்சரிக்கிறார்கள். என்ன எச்சரிக்கிறாங்க? இனி ஒரு நாள் இந்த சுவிசேஷத்தை, இந்த வார்த்தை இந்த பகுதியில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அறிவிக்கக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயோ அறிவிச்சா அடிச்சு விட்டா உதச்சு விட்டா என்ன பண்ணுறது? அப்படி சொல்லலை. ஒரு காரியத்தை சொல்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு புத்தி தெளியும்படியாய் சொல்றார்கள். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது அல்லவா? அல்லேலூயா. எத்தனை பேர் அங்கே ஆமை சொல்றீங்க? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்குள்ள வர்றேன் சோதர், இப்போ என்னையவே எடுத்துக்கிடுங்களேன், என்னை எடுத்துக்கிறது உங்களையும் சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறார், அல்லது ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறார், அல்லது ஒரு கல்யாணம் வச்சிருக்கிறாரு, ஏதோ வச்சிருக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமைன்னு சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கிறார். அவர் இப்போ வந்து கூப்பிடுறாரு, ஞாயிற்றுக்கிழமை நீங்க கட்டாயம் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. அந்த நேரத்தில் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆண்டுடைய ஆராதனை விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லுகிறவர்கள் ஸ்தோத்திரம் இந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே வருகிறார்கள். அல்லேலூயா. அப்படி இல்லை, அவர் சொல்றார், வாரம் வாரம் ஆராதனை நடக்குது, அடுத்த வாரம் போய்க்க கூடாதா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை கேட்டு நானோ நீங்களோ அதற்கு உடன்பட்டு போய்விட்டோம் என்றால் தேவனுடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. இங்க அவன் என்ன சொல்றான்? பேசக்கூடாது, அறிவிக்கக்கூடாது, வசனங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னவனுக்கு இவன் ஒரு பாடம் எடுக்கிறான். ஆண்டுடைய அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நல்லா சொல்லியிருக்கு, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லாம ரொம்ப அவசியமா இருக்குது. அல்லேலூயா. இதை காட்டில அது முக்கியம். நீ சொல்ற இந்த பங்கனை காட்டிலும் நான் ஆராதிக்கிற இயேசுனுடைய நேரம் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. அவசியம். அப்படிங்கிறத அவன் என்ன பண்றான்? நீ சொல்லுகிற வார்த்தைக்கோ நீ பேசப்படுகிற வார்த்தைக்கோ
அது பெருசு, அதாவது ஒரு பக்கம் ஓரமா நிக்கட்டும். இப்ப என் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அவசியமா இருக்குது, முக்கியமா இருக்கிறது. இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கட்டா, நீ சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டான்னு சொல்றான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமீன்னு சொல்றீங்க? அதுதான் கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்ம ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா உடனே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மத்தியானத்துக்கு மேல எந்நேரம் போலாங்கிறது தான் யோசிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஆராதனை விட்டுட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஸ்தோத்திரம், அந்த ஆராதனைக்கு நீங்க அந்த வீட்டுக்கு போனாலும் ஆசீர்வாதம் இல்லை, அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஆசீர்வாதம் இல்லை, எதுக்கு போனாலும் ஆசீர்வாதம் இல்லை. ஏனென்றால் 7வது நாள் கர்த்தருடைய நாள், பரிசுத்த நாள், ஓய்வு நாள். அல்லேலூயா. அது கர்த்தருக்கென்று கொடுக்கப்படுகிற நாள். நீங்க அதுல வேற என்னத்தை செஞ்சாலும் அது லாபமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பிசாசு நம்மளை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நம்மளை மைண்டை போட்டு திருப்பி வச்சுட்டான். ஸ்தோத்திரம். அதுதான் போங்க அப்படின்னாரு, கொண்டுட்டு போங்கன்னாரு. அவன் என்ன பண்ணான்? ஸ்தோத்திரம், எதிர் பேசாம எதையே சொல்லாம ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தண்ணியை தூக்கிட்டு போறான். இப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னா, இந்த பேதுருக்கு ஆட்கள் மிரட்டினாங்க தான், அவனுக்கு பிரச்சனை வந்துச்சுதான். சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது, பேசக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு தான். ஆனா நமக்கு ஆராதிக்க கூடாதபடிக்கு, நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு பிசாசு ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை என்ன பண்றான்? வந்து தடை பண்ணுவதற்கு, அங்கே வரக்கூடாது என்பதற்காக அநேக காரியங்களை கொண்டு வந்து போடுகிறான். நீங்களும் நானும் சொல்றது, இதெல்லாம் அவசியம் அல்ல, இது எனக்கு அவசியம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? உயிர் வாழ்றதே அவருடைய கிருபை தான். நீங்க அதை யோசிக்கிறீங்களா இல்லையா தெரியல. நான் அதை யோசிக்கிறேன், அனுபவிக்கிறேன். நான் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை தான் அவசியம், அந்த தயவு தான் அவசியம், அந்த இரக்கம் தான் அவசியம், அந்த நடத்தல் தான் நமக்கு முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இதை விட்டுட்டு நம்ம கீழ்ப்படியாம போய் எதையாவது செய்து கொண்டிருந்தோமானால் அவருடைய வார்த்தையை அள்ளத்தட்டி அதை அவமதிக்கிறதாகத்தான் அர்த்தம். அல்லேலூயா. நான் நிறைய பேர்த்த பார்த்தேன், கிறிஸ்தவத்துக்குள்ள எத்தனையோ இடங்களுக்கு போகிறேன், எத்தனையோ இடத்துக்கு போறேன். ஸ்தோத்திரம், ஜனங்க வந்து கீழ்ப்படுகிறதே கிடையாது. ஸ்தோத்திரம், அது நம்முடைய சபையில இருக்கக்கூடாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஒரு மீட்டிங்கு போறேன், 11 மணிக்கு வராங்க. ஊழியக்காரனை பிடிச்சி வாங்குன்னு வாங்கி விட்டேன். ஸ்தோத்திரம், என்னையா நீ எல்லாம் ஊழியக்காரன்? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் குறித்த நேரத்தில், குறித்த நிமிஷத்தில், குறித்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்டாரு. அல்லேலூயா. நம்மெல்லாம் என்னமோ விஐபி மாதிரி, ஸ்தோத்திரம், அரசியல்வாதி மாதிரி, கலெக்டர் மாதிரி, அதெல்லாம் சும்மா. இங்கே வந்து உட்காந்துருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், அவரவர்களுடைய கிரிகளுக்கு தக்கதாய் பலன் தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அவர் 10 மணிக்கெல்லாம் வந்துடுறார். அதாவது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் என்ன செய்யணும்? டைமுக்கு நம்ம கடந்து போய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இது வந்து உங்களுக்கு அன்பா நான் சொல்றேன். பாஸ்டர் என்ன இப்படி பேசுறாரு? இல்லை, என்னையும் சேர்த்து தான். நான் எந்த மீட்டிங்கு போனாலும் நீங்க வந்து கவனிச்சு பாருங்க, சொல்றேன். 10 மணினா 9:30 போய் அங்கே உட்காந்துருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாப்புல, 9:30 10 மணிக்கு மீட்டிங் இப்பவே கிளம்புறீங்களே. நான் சொல்லுவேன், யார் வந்தான்னா வராட்டி எனக்கு என்ன, டைமு 10 மணி போட்டிருக்கிறது, வர்றவங்க வர்றாருங்க அப்படி இல்லை. 10 மணினா பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து விடுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீர்கள்? அப்போ நான் போய் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்னால இந்தப்பா வந்துட்டப்பா அப்படின்னு போய் உட்காரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? இது ஒரு சிம்பிள். ஸ்தோத்திர ஆராதனை குறித்து நான் இன்னைக்கு தான் பேசுகிறேன். சிம்பிளாக நான் உங்களுக்கு புரியறதுக்காக இதை சொல்கிறேன். யாரையும் நான் தவறாக பேசணும்னு பேசலை. நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரே தோட்டத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் விட்டு விடக்கூடாது என்று உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? ஆகவே கொஞ்சம் விட்டு கொடுப்போம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் விட்டு கொடுத்தா கர்த்தர் அதுக்குரிய வழிகளை எல்லாத்தையும் திறந்துடுவார். ஸ்தோத்திரம். நம்ம இறுக பிடிச்சிருக்கிறதுனால தான் அந்த இறுக்கத்துக்குள்ளே கர்த்தர் வர முடிகிறது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 26:19 வாசித்தீங்கன்னா அதுலேயும் இந்த கீழ்ப்படிதலை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்கலாம்.
ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 19:26 அதிகாரம், அப்போஸ்தலர் 26. எல்லாம் திருப்புங்க, வேதம் வச்சிருக்கிறவங்க அத்தனை பேரும் திருப்பி பாருங்க. 26 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் அகிரிப்பு ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லையே. அல்லேலூயா. பவுல் சொல்றார். பவுல் அழைத்த அழைப்பை, ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்ட நோக்கத்தை, ஆண்டவர் அவனை எதற்காக பிடித்தார் என்பதை தீர்க்கமாக தெரிந்தவனாய் இருந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். அப்போ உங்களை குறித்து தேவன் தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய, தரிசனத்தை ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய மக்களாக உங்களை என்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்றான், பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாது இருக்கவே இல்லை அப்படின்னு பவுல் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா, நான் எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று நம்ம சொல்ல முடியுமானால் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்ல முடியுமா? நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம கீழ்ப்படியாம கர்த்தரை வேதனைப்படுத்துகிற நாட்கள் ஆதீனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை யாரும் மாற்ற முடியாது. நம்ம ஒருவேளை நான் சொன்னேன் அப்படின்னா, சோத்திரம், நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, ஆண்டவர் அங்கிருந்து என்ன பண்ணுவார்னா, சோத்திரம், ஞாபக புஸ்தகத்தை எடுத்து காண்பிப்பார். இத்தனை தேதியில் இந்த இடத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது என்னுடைய காரியத்தை விட்டு நீ போன காரியங்கள்லாம் எழுதி வச்சிருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ரைட்டிங், அவர் எழுதி கொண்டே இருக்கிறார், ஞாபக புஸ்தகத்தில் எழுதி கொண்டிருக்கின்றார். நம்ம பொய் சொன்னாலும் அவரை ஏமாற்ற முடியாது. அவர் என்ன பண்ணுவார், எடுத்து தான் பாருங்கும்போது அப்போ ரொம்ப நம்முடைய ஸ்தோத்திரம் காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆகவே தான் இவர் சொல்கிறார், அகிரிப்பு ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிறான், தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவே இல்லை. அல்லேலூயா. தைரியமாக சொல்லணும், ஒரு நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி நீங்களும் நானும் சொல்லுகிற காலம் வந்துருச்சு அப்படின்னா எழுப்புதல். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? ஆமாம், அதுதான் எழுப்புதல். சும்மா எழுப்புதல் 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 சொல்லிட்டு போறதில்ல. எழுப்புதல் எங்கே வருகிறது? தனி மனிதனுக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. தனி மனிதன் எழுப்புதல் அடைந்தால் அவனுடைய குடும்பம் எழுப்புதல் அடையும். குடும்பம் எழுப்புதல் அடைந்தால் அந்த சமுதாயம் எழுப்புதல் அடையும். சமுதாயம் எழுப்புதல் அடைந்தால் தேசத்தில் எழுப்புதல். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த எழுப்புதல் தான் நமக்குள்ள வரணும். ஸ்தோத்திரம். இவன் சொல்றான், நான் தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவே இல்லை. எதுக்கு கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, எதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, அவன் சொன்னது போல, பவுல் முன்னாலே சொன்னது போல, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கல தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷன் சொல்லி நம்ம போகலன்னா அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரலன்னா அங்க எழுதப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேனா இல்லையா? அவன் கூப்பிட்டு அவன் போகாட்டு கூட பிரச்சனை கிடையாது, அது அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா நம்ம வராம விட்டுட்டோம் அப்படின்னா, தேவனுடைய காரியங்களை நினைவு கொள்ளாமல் விட்டு விட்டோமானால், தேவனுடைய காரியங்களை தவற விட்டு விட்டோமானால் அதற்கு மறைக்க முடியாது, எழுதப்படுகிறது. அல்லேலூயா. இது அவசியமா? அது அவசியமா? எழுதாம இருக்கிறது அவசியமா? எழுதப்பட வேண்டியது அவசியமா? நம்ம தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தலையே போகாது. ஸ்தோத்திரம். அது வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மளை கூப்பிடுறவங்க வந்தாலும் வராட்டியோ, ஸ்தோத்திரம், நம்மளை அழைத்தவர்கள் வந்தாலும் வராட்டியோ, கர்த்தர் நம்ம கூட இருப்பது நமக்கு அவசியம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கையே கிடையாது. அவர் இல்லைன்னா சுவாசமே இல்லை, அவர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையில என்னத்தையும் நம்ம செய்திட முடியாது. அப்ப எது அவசியம்? கர்த்தர் நம்ம கூட இருப்பது அவசியம். அல்லேலூயா. அவனும் அதோட ரோட்டோட போயிடுவான். அடுத்த கடங்காரனுக்கு பதில் சொல்ல வேண்டும், அடுத்தது மற்றதுக்கு பதில் சொல்ல வேண்டும், இருக்கிற காரியங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவதற்கு அவன் வரமாட்டான். அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு இந்த அவசியமா இருக்கிற இயேசு தான் வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் நன்மை பேசுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், அதில் இருக்கிற 19வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:19 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம், சபைக்கு மட்டுமல்ல. ஸ்தோத்திரம். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 5:19 நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இது எங்க சொல்றாரு? ஆதாம் ஏவாள் பண்ணின தப்ப இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் காமிச்சு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஒரே மனுஷனாகி ஆதாம் கீழ்ப்படியாமையினால பாவத்தை செஞ்சதுனால முழு உலகத்துக்கும் பாவம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்ப அந்த பாவத்தை நீக்குவதற்கு ஒரே மனுஷன் பலியிடப்படுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? அவர் கீழ்ப்படுகிறார். இந்த மனு குலத்துக்கு, இந்த ஜனத்துக்காக என்னுடைய இரத்தத்தை சிந்தும்படி, சிலுவையை சுமக்கும்படி நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன் என்று கீழ்ப்படிந்ததுனால இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஒருவேளை இயேசு கீழ்ப்படியலைன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. நம்மளை போல கீழ்ப்படியாம போயிருந்தான்னு வச்சுக்கங்களேன், நாம ஒவ்வொருத்தரும் சிலுவையை தூக்கிட்டு திரிய வேண்டிய அவசியம் இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் சிலுவையில் கொண்டு அடிப்பாங்க. ஏன்னா யூதனுடைய பாரம்பரியத்தின்படி ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டானா அவன் பரிகாரம் பண்ணணும், இல்லைன்னா சோத்திரம் அவனுக்கு தண்டனை என்னன்னா சிலுவையில் அடிப்பாங்க. அதுக்கு அப்போஸ்தலர்களை எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க, சீசர்களை எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. எக்ஸ் வடிவ சிலுவையிலை அடைத்தார்கள், சோத்திரம் ரவுண்டு வடிவ சிலுவையிலை அடித்தார்கள், சோத்திரம் என்றெல்லாம் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த அகோர பாவத்திலிருந்து கர்த்தர் கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, ஆதாம் மூலமாய் வந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததுனால அந்த பாவத்தை முற்றிலும் நம்மிடத்திலிருந்து அகற்றி போட்டு இன்னைக்கு பரிசுத்தவான்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நம்ம நம்ப மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அங்க பாவம் செய்யாத, அதை பார்க்காத, இதை பண்ணாத, இதை செய்யாத ஆண்டவர் வசனத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் பண்ணுவேன், நான் செய்வேன், அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஆகவே கீழ்ப்படிதல் என்பது, அற்புதன்றது குதிரை கொம்பு சும்மா கிடையாது. அற்புதங்கிறது விசுவாசத்தின் மூலமாய் வருகிறது. அந்த விசுவாசம் எப்படி வருதுன்னா, தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதை அப்படியே கீழ்ப்படுகிறதுனால் வருகிறது விசுவாசம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அப்போ நீங்கள் நான் இங்கே ஒரே மனுஷனால் வந்த பாவம் ஒரே இயேசுவினால பாவத்தை ஆண்டவர் அகற்றுவதற்கு தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறதுக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஆண்டவர் சொல்லுகிற வசனங்க, அவர் நமக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு கீழ்ப்படிந்தார், சரீரத்தை குத்துறதுக்கு கீழ்ப்படிந்தார், கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்படுகிறதற்கு கீழ்ப்படிந்தார் இயேசு. அல்லேலூயா. நம்மளை எதுக்கு கீழ்ப்படிய சொல்லுறாரு? வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கப்பான்றாரு. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய கொடூரமான காரியத்தெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லலை. வார்த்தைக்கு, அவருடைய போதனைகளுக்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். என்னத்தை கீழ்ப்படிய சொல்றாரு? தண்ணி அடிக்காதீன்னு சொல்றாரு. அது கீழ்ப்படியிடுறது கஷ்டமா? சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? அது கஷ்டமா? பீடி குடிக்காதீங்கன்றாரு, அது கஷ்டமா? சோத்திரம். இன்னும் நிறைய காரியங்கள், பொய் பேசாத, கஷ்டமா? சிலுவை, அதுக்கு ஒரு சிலுவையை தூக்கிட்டு போக சொல்லி கையில் ஆணி அடிச்சாத்தான் நீ வந்து பொய் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்றாரா? கிடையாதவே கிடையாது. பொய் பேசாத இருங்க அப்படின்னு சொல்றாரு. பொய் பேசாத இருக்கிறது யாருக்கு நல்லது? நமக்கு நல்லதுக்கு தான் சொல்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அதுக்கு கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிறது உண்டா? சந்தில் பார்த்து ஆறு இல்லைன்னா ஒரு பொய்யை தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. சைக்கிள் கேப்பில் பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? சுற்றி முத்தி பார்ப்போம், யாரும் இல்லைன்னா அடிச்சுடு. யாருக்கு தெரிய போகுது? நான் சொல்கிறேன், உனக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? நமக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காதுங்க. நான் பேசும்போதும், நான் படுக்கும் போதும், நான் எழுந்திருக்கும் போதும், அதை தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு,
இந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்கு போனாலும் அங்கேயும் நீங்க வந்துடுறீங்க. பாதாளத்துக்கு போய் அங்கே படுக்க போட்டாலும் இயேசு அங்கேயும் வந்துட்டுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த இடத்துல தப்பிக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இயேசு நமக்குள்ள இருக்கிறாருங்க. அந்த நினைவுகள் எண்ணங்கள் நமக்குள்ள வருமானால், இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள்ள வருமானால், நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிய தானா முன் வருவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அப்ப அந்த கானாவூர் கல்யாணத்தில் நடந்த அற்புதம் சாதாரணமானது கிடையாது. அது உலகத்தில் செய்யப்படுகிறதும் அல்ல, மனுஷனால் செய்யப்படுகிற காரியங்களும் அல்ல, மனுஷனுடைய மண்டைக்கு செய்யப்படுகிற காரியங்களும் அல்ல. ஆனால் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார் என்றால், அந்த அற்புதத்திற்கு ஏற்ற விதமாக இருக்கிற ஜனங்கள் கண்மூடித்தனமாய் கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? கீழ்ப்படிதல் இருக்கா நமக்கு? இன்னொரு வசனம் நிறைய இருக்கு, ஸ்தோத்திரம், வாசிப்போம். சரி, சபையில விசுவாசிய சர்ச்சு ஆண்டவர் அங்கதான் கீழ்ப்படிதல்னா இன்னொரு இடத்துலையும் கீழ்ப்படுகிறாங்களா? பாருங்க, வாசிங்க. 13வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமே? வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனே அன்றி ஒருவனும் ஒரு அதிகாரியும் இல்லை, உண்டாகிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு ஒரு அளவுக்கு நம்ம எல்லாருமே கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதிகாரமுள்ள யாவருக்கும் கீழ்ப்படியுங்கள், இவைகளெல்லாம், இந்த அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. இதுல கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஏன்னா அதிகாரம், நம்ம வேலையில் இருக்கிறவங்க வச்சுக்கோங்களேன், வேலையில் இருக்கிறவங்க சோத்திரம் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். கீழ்ப்படியவில்லை என்றால் வேலை போயிடும். அதுக்கு நம்ம கருத்தா செய்வோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆகவே ஸ்தோத்திரம், அதுக்கு நம்ம கருத்தா செய்யறதை காட்டிலும் இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது. ஏன்னா இந்த அதிகாரங்கள் எல்லாம் நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசுவினால் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துல அதிகாரங்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அதை காட்டிலும் அவசியம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும், ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கணும். சோத்திரம், என்ன காரியம் வந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காலங்களையும் நேரங்களையும் நிமிஷங்களையும் ஸ்தோத்திரம் நம்ம கொடுத்துதான் தீர வேண்டும். அல்லேலூயா. அதை கொடுக்கும் பொழுது தண்ணீர் எப்படி திராட்சை ரசமா மாறிச்சோம், அது திராட்சை ரசமா மாறுறது மட்டுமல்ல, முன்பு இருந்த திராட்சை ரசத்தை காட்டிலும் பின்பு கொடுத்த திராட்சை ரசம் அற்புதமாக மனமாக சுவையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வேணா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையை காட்டிலும் இனி வரக்கூடிய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? ஆனா நம்ம கீழ்ப்படியாததான் பிரச்சனை. போ பாருங்க, அங்க இன்னொரு வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், வாசிக்கலாம். இங்க இந்த வசனத்துல அதிகாரமுள்ள யாவருக்கு கீழ்ப்படிகின்றது. அது நம்ம ஓரளவுக்கு 100க்கு ஒரு 80% நம்ம செய்வோம், அது செய்யாம இருக்க மாட்டார்கள். எபேசியர் 6வது அதிகாரம், இப்ப இங்க வருவோம். ஸ்தோத்திரம். எபேசியர் 6வது அதிகாரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமா வாழ்க்கைக்கு ஏற்றதான ஒரு செய்தி என்று நான் நம்புகிறேன். 6வது அதிகாரம் எபேசியர் 6:1 வாசித்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம். அல்லேலூயா. இருக்கிறீங்க, ஒரு அல்லேலூயா கூட வரமாட்டேங்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ ஆண்டவர் பெரியவங்களுக்கு சொல்லிட்டு அடுத்தது பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றார். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யணுமா? எதிர்த்து பேசுங்கள், மூர்க்கமாய் பேசுங்கள், விரோதமாய் பேசுங்கள், அதட்டி பேசுங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் மதிக்கிறதே இல்லை பெற்றோர்களா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏங்க இருக்கிறீங்களா இல்லையாங்க? உங்களுக்கு தாங்க பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். ஆமா, பிள்ளைகள் கொஞ்சம் கூட பெற்றோர்களை மதிக்கிறதே கிடையாது. பெரியவங்களுக்கோ பெற்றோர்களுக்கோ வயது முதிர்ந்தவர்களுக்கோ கீழ்ப்படுகிற அந்த வாசனையே கிடையாது. சோத்திரம், எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும்னு சொல்லுங்க, யோசிங்க. சோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க?
பெற்றோர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல சொல்லுது, உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்க வேண்டுமானால் உங்கள் பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறோம்? உலகத்தில் ஒருத்தன் ராணிப்பேட்டையில், அவரை சொல்லாமல் இருக்க முடியாது, ராணிப்பேட்டையில் லோ பட்ஜெட் சரவணன்னு சொல்லி ஒருத்தர் கார் விற்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோத்திரம் ஒருத்தர் சாதாரண ஏழ்மையான ஒரு மனிதர் ஸ்தோத்திரம் கார் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு ஸ்தோத்திரம் தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு அவருக்கு பேரும் புகழும் ஏறிவிட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க, பார்த்துருக்கீங்களா நீ யூடியூப் போய்? அவர் அடிக்கடி சொல்லுவார், தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள். யார் சொல்றா? யாருங்க சொல்றா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவரா? கிடையாது. இயேசுவை அறியாதவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியுங்கள். தாய் தகப்பனை விட்டுறாதீங்க. நல்ல வாழ்க்கை வேணும்னா தாய் தகப்பனை தயவு செய்து பெரியோர்களை விட்டுறாதீங்கன்னு சொல்லி அவருடைய யூடியூப்ல நிறைய இடத்துல போட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொன்னையும் சொல்றாரு, எண்ணம்படி வாழ்வு. அல்லேலூயா. எண்ணத்தின்படிதான் வாழ்வு என்று சொல்லுகிறார். இதெல்லாம் எங்க அவர் காப்பி அடிச்சார்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை உலகமெங்கும் பிரசித்தி பெற்று இன்றைக்கு அவருக்கு பேரும் புகழும் பயங்கரமா போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. நல்ல மனுஷன். நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்கள், வார்த்தை கேட்டவர்களை காட்டிலும் உலகத்துல இயேசுவை அறியாத நல்லவர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்ல வர்றேன். அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? நாம தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு நல்லவங்க நினைக்க, அப்படி கிடையாது. உலகத்தில் நம்மை காட்டிலும் இந்த வேதத்தை சுமக்கிற, வேதாகமத்தை கொண்டு செல்லுகிற, வேதாகமத்தை படிக்கிற, கர்த்தரை அனுதினமும் பிரசன்னத்தை உணர்கிற உங்களை என்னை காட்டிலும் உலகத்தில் இயேசுவை அறியாத ஜனங்கள் ஏராளமான பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்களுக்கு ஒப்பிட்டால், அவர்களை நாம் கம்பேர் பண்ணி பார்த்தால் அவர்களை விட பல மடங்கு நீங்க சிறப்பு தன்மையிலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்களே ஸ்தோத்திரம் இதை சொல்லுவாங்கன்னா இதுக்கு மேல என்ன இருக்குதோ அதை சொன்னதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? அவன் புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த பெற்றோர்களுக்கு சிறு பிள்ளைகள் தயவு செய்து கீழ்ப்படியணும். அதுக்கு தான் சிறு பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றது. அல்லேலூயா. வாலிபர்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றது. இந்த மாதிரி போதனைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். கொடுத்தா தான் அவங்க குடும்பத்திற்கு, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள்ள அவர்கள் என்ன செய்வார்கள்? ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்து நடப்பதற்கு, நல்ல குணங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில சொல்ல பேச்சே கேட்கறதே கிடையாது. எதை சொன்னாலும் ஸ்தோத்திரம் அதை காதிலேயே போட்டுக்காம போற பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ, பிதா எப்படி நமக்கு இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் நமக்காக பாவத்தை மீட்கும்படியாய் கொடுப்பதற்கு அவர் இயேசு கீழ்ப்படிந்தாரோ, அதே போல பெரியவர்கள் கர்த்தருக்கும் வார்த்தைக்கும் சபைக்கும் தரிசனங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தால் பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஈசாக்கு ஆபிரகாம் 50 மைல் தூரத்துக்கு கூட்டிட்டு போனாலும் சகித்து கொண்டு எதையுமே பேசாம அந்த வாலிபனாகி ஈசாக்கு அப்பாவோடு கூட கட்டையை சுமந்து கொண்டு பல மைல் தூரம் அவனையே ஜீவனை கொடுப்பதற்கு கடந்து போறான்னா, ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால அந்த கீழ்ப்படியினுடைய வல்லமை, அந்த கீழ்ப்படியினுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு போய் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவன் அப்பா கூட போறதுக்கு உதவியா இருந்துச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நாம என்ன பண்றோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, கெட்டதுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. தாம் பிள்ளை போய் என்னங்கயாவது குழியில் உழுவுன்னு எந்த தாய் தப்புன்னு விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா.
எத்தனை பேருங்க ஆமேன்னு சொல்றீங்க? தாய் தகப்பன்மார்கள் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் வளருவதற்கு ஸ்தோத்திரம் மூச்சு கொடுத்து பலனை கொடுத்து சம்பாதிச்சு அவங்களை நல்ல நிலையில் ஆக்கி அவர்களுக்கு நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சு ஸ்தோத்திர கடைசீட்டில் அப்பா சொல்கிற பேச்சை அம்மா சொல்கிற பேச்சை பெரியவங்க சொல்கிற பேச்சை கேட்குறதே கிடையாது. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்பா பேச்சு கேட்காத போன ஸ்தோத்திரம் இளைய குமாரனுடைய கதை என்னாச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆவியானவர் மேலிருந்து கொடுத்துட்டுருக்கிறார். அப்புறம் அப்படித்தான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே கீழ்ப்படிதல் என்பது சபைக்கு மட்டுமில்லை, என்ன சொல்ல வரேன், குடும்பத்துக்கும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஸ்தோத்திரம். நீங்கள் பாருங்கள், கொலோசியர் 3 எபேசியரில் அதுலேயே 5வது அதிகாரம்னு நினைக்கிறேன், நீங்கள் வாசித்து பாருவேன். ஸ்தோத்திரம் 22வது வசனம். இது கல்யாணம் வைக்கும் போது நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் இது பண்ணி நம்ம பேசியிருப்போம், ஸ்தோத்திரம் அறிக்கை பண்ணியிருப்போம். பாருங்கள், தெய்வ பயத்தோட 21வது வசனம், 5:21 தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் நிறைய குடும்பத்துக்கு போய் பார்த்துருக்கிறேன். மனைவி தான் தலைவி மாதிரி இருக்கிறாங்க. எத்தனை பேர் புரியுது? கணவன் அப்படியே குறுகி போய் கூடி போய் அப்படி உட்காந்துருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. தயவு செய்து உங்களுடைய கணவர்களுக்கு மதிப்பை கொடுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீர்கள்? கர்த்தர் அதை தான் சொல்கிறார். சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படியணுமா. அவர் தப்பாக செஞ்சாலும் சரி, ரைட்டாக செஞ்சாலும் சரி, கீழ்ப்படிந்து விட்டால் தவறுக்கு வரும்போது அந்த விளைவுகளை அவன் சந்திக்கும் போது அடுத்தது யோசிப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீர்கள்? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாடா போடா நாயை பேயன்னு கணவரை திட்டுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் கூட மதிப்பு கிடையாது கணவருக்கு. இதை பிள்ளைங்க பார்க்குறாங்க, பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மனைவிகளை குறித்து சொல்லும் பொழுது சொல்கிறாரு, சொந்த புருஷருக்கு, கணவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, சொந்த மனைவிகளுக்கு என்ன செய்யணுமா, அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. வேற எங்கேயும் அன்பு பாஞ்சிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே ஆண்டவர் எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல, கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து, மனைவிகள் கீழ்ப்படிந்து கணவன் அன்பு செலுத்தி பிள்ளைகள் அதை ரெண்டையும் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஸ்தோத்திரம் கீழ்ப்படுகிற அந்த அனுபவம் எப்படி வரும்னா இப்படித்தான் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாமளே கணவன் மனைவி 2 பேரும் நாயை பேயன்னு பேசிக்கிட்டான், வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அதைத்தான் கற்றுக்கொள்ளுவார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஸ்தோத்திரம் இதெல்லாம் நல்லா தெரியும். என்னது பழமொழிகளாம், நூலை போல சேலை, இன்னும் வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க. நூலை போல சேலை, அப்புறம் தாயை போல பிள்ளை, அம்மா சொல்றாங்க. வேற யாருக்கும் தெரியாதா? ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் பேசுறது தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, நாம் எப்படியோ அப்படித்தான் குடும்பம். நாம் எப்படி வேதத்தை வாசிக்கிறோமோ, நாம் எப்படி ஜெபிக்கிறோமோ, நாம் எப்படி சபைக்கு போகிறோமோ, நாம் எப்படி ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோமோ அப்படி தான் பிள்ளைங்களும் கொடுப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இருக்கீங்க இல்லையா? ஒரே நிசப்தம் ஆகிப்போச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? ஆமாம், எனக்கு சேர்த்து தான். இதை நம்ம எல்லாரும் கலந்து ஆலோசிக்க முடியாதான் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் முன்னேறி போகணும்னு கர்த்தருடைய விருப்பம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தருடைய விருப்பம். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எது தடையாக இருக்கிறதுங்கிறத கர்த்தர் பேசி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல, கணவனுக்கு மனைவிகள் கீழ்ப்படிய போகிறோம். கணவன் மனைவிகளுக்கு அன்பு கூற போகிறோம். பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிய போகிறாங்க. இப்படி ஒரு குடும்ப ஸ்ட்ரக்சர் உருவாயிருச்சுன்னா நம்முடைய குடும்பம் பரலோகத்தை போல தான் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை ராமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே ஒரே ஒரு வசனம் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். டைம் முடிஞ்சிச்சு. 3வது அதிகாரம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் கடைசியாக 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம், வாசித்து முடிக்கலாம். ஸ்தோத்திரம். மனைவிகளே, பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3:18. மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? கர்த்தருக்கு ஏற்கும்படி, கர்த்தர் உங்களை விரும்புகிறபடி, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறபடி, கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் ஒரு இருதயத்தில் வைக்கிற அந்த எண்ணத்தின்படி நீங்கள் உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? ஆகவே இன்றைக்கு நம்ம தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும்படி ஸ்தோத்திரம், அந்த கானாவூர் கல்யாணத்தினுடைய அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு துளியேனும் ஸ்தோத்திரம் சற்றாயிலும் அவர்கள் அவிசுவாசமாக இல்லாதபடிக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அற்புதம் செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஆமேனா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிற போகிறோம். நான் கீழ்ப்படிய போறேன், நீங்க கீழ்ப்படிய போறீங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. கானாவூர் கல்யாணத்துல தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறதுக்கு அவர்கள் ஸ்தோத்திரம் எடுத்த பிரயாசம் முதலாவது வார்த்தையின்படி செய்தார்கள். அல்லேலூயா. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர்களை நிரம்பினார்கள். மூன்றாவது கொண்டு போனார்கள். அதற்கு அர்த்தம் கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. இந்த மூணு இருந்ததுனால தான் கானாவூர் கல்யாணத்துல எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அற்புதம் நடந்துச்சு. தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. முன்பு இருந்த திராட்சை ரசத்தை காட்டிலும் பின்பு கொடுக்கிற திராட்சை ரசம் அவைகளை காட்டிலும் சிறப்பாக சுவையாக மனமாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மூணு காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும். ஒரே ஒரு வசனம் ஆண்டவர் காட்டுறார், வாசிக்கலாம். இதை நீங்க கடைபிடிச்சிங்கன்னா உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம். எல்லாரும் திருப்பி, அது ரொம்ப முக்கியமான வசனம். இப்போ ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். சோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். 1ஆவது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம். ஸ்தோத்திரம். திருப்பி கொள்ளலாம். 1ஆவது அதிகாரம். ஸ்தோத்திரம். நீங்க அதுல 11ஆவது வசனம் நான் வாசிக்கிறேன். இப்போ ஆண்டவர் நமக்கு அதை கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகம் வாங்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை தோத்திரம் முன்பு இருந்த ரசத்தை காட்டிலும் பின்பு கொடுத்த ரசம் அதிகமாக இருந்தது, சுவையாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியோம். எந்த காரியத்துக்கும் கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிந்து நாம் போகும் பொழுது பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்கள், மனைவிகள் கீழ்ப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அன்பை அதிகமாய் கொடுத்து இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா?